ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மசால் வடை மாவில் ஒரு எப்படி சொல்கிறது, பொரியல் மாதிரி ஒரு தூள் தேய்க்கிறதுன்னு சொல்லுவோம் எங்கள் வீட்டிலலாம். அது பொரியல் மாதிரி செய்ய போகிறேன். கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சுருக்கேன் இதுக்காக. இது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக இருந்தால் தான் அது ஒட்டாத நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து வெங்காயம் வதக்கிட்டு கூட இதையும் சேர்த்து அப்படி சேர்த்துக்கலாம். நான் வெங்காயம் இதுலேயே சேர்த்ததுனால நான் சேர்க்கல. கொஞ்சம் கூட வெங்காயம் சேர்க்கணும்னு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்குங்க. இது நல்லா பொன்னுருவில் வறுந்து வரட்டும். இப்போ இதில் இந்த மாவை எடுத்து சேர்த்துக்கலாம். எல்லா மாவையும் தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது, இந்த மாவு மட்டும் சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் இவ்வளோ சேர்த்துருக்கோம்னா அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ தான் ஒட்டாமல் நமக்கு நல்லா கிடைக்கும். அதுக்காக தான் இவ்வளோ எண்ணெய் சேர்த்து நம்ம பொரிக்கிறது. இதை இப்படி தள்ளி தள்ளி விட்டு அப்படியே கொஞ்சம் செவுக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் விட்டு விட்டு அதை கலந்து கலந்து கொடுத்தீங்கன்னா நல்லா நமக்கு உதிரி உதிரியாக நமக்கு சூப்பரான பொரியல் மாதிரி கிடைக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கும். இப்போ பாருங்கள், திருப்பி போட்டு பாருங்கள். உங்களுக்கே அந்த நல்லா செவந்து இருக்கும் பாருங்கள். நல்லா முறுமுறுன்னு இந்த அளவுக்கு நல்லா செவந்து கிடைக்குதா? அதே மாதிரி இதை கலந்து கொடுத்து நல்லா சிவக்க வச்சு எடுத்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான மசால் வடை மாவில் பொரியல், அதாவது நாங்கள் தூள் தேய்க்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இது இப்போ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ. இது அப்படியே இந்த எண்ணெயில் கலந்து கொடுத்து நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்லோலியே வச்சு பொரிச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான இந்த பொரியல் கிடச்சிரும். இது ஃபுல்லாக நம்ம வறுத்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்லோவில் வச்சு நல்லா கலந்து கொடுத்து பொரிக்கும் போது இந்த மாதிரி நமக்கு சூப்பரான ட்ரை கிடச்சிரும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது தயிர் சாதம், அப்புறம் காரக்குழம்பு, சாம்பார் சாதம், பிஸ்மில்லாபாத், அப்புறம் தேங்காய் பால் சாதம், இது மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கெலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரசம் சாதத்தோடலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.